அது நம்ம தெரியாம தப்பு பண்ணாலும் சரி, தவறுகளுக்கு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்ப நீங்க தெரியாம சின்ன வயசுல எப்படி வேணாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு காரணமா நீங்க தவறுகளுக்கு பழகிட்டீங்க. அப்ப எப்ப திருந்துவீங்க தெரியுமா? நீங்க அந்த தவறுகளுக்கான தண்டனைய அனுபவிச்சா மட்டும் தான் நீங்க திருந்துவீங்க. அ யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க திருந்தவே மாட்டீங்க. ஒரு தப்பு பண்ணி பழகிட்டீங்க அப்படிங்கும்போது, அந்த தப்புலருந்து எப்ப நீங்க விடுபடுவீங்க அப்படின்னா, நீங்க அந்த தண்டனைய அனுபவிச்சா மட்டும் தான். உதாரணத்துக்கு பணிவு இல்லாம, மரியாதை இல்லாம பேசுறான், அல்லது ஒருத்தர் வந்து போற வரவங்க எல்லாத்தையும் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றான், நக்கல் பண்றாங்க. சம்மந்தமே இல்லாத ஆட்களெல்லாம் நக்கல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அவனது பழகிடுச்சு. அவன் ஒரு தப்பு. அப்ப அந்த தப்ப அவர் எப்ப திருத்துவார்ன்னா, அ அதற்கான தண்டனைகள அனுபவிச்சா மட்டும் தான் திரும்பி வர முடியும். இல்லன்னா சும்மாலாம் வர முடியாது. நீ தப்பு பண்ணிட்டு, இனிமே இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எந்தவித தண்டனையுமே நீ அனுபவிக்காம, நீ திரும்பி வர முடியாது. அது என்னங்கிற அது பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி உனக்குள்ள இருக்கும். கண்டிப்பா அதற்கான தண்டனைய நீ தேடி தான் நீ போவ. அப்பதான் ஏன்னா தண்டனை கிடைச்சு தான் திருந்த முடியும். இல்லன்னா திருந்தவே முடியாது. தப்புக்கு தண்டனை என்பது இருந்தா அந்த மாரி அ யாரு நீ அறியாமல் செய்தாலும் சரி, அறிந்து செய்தாலும் சரி, தவறுகளுக்கு தண்டனை கிடைச்சா மட்டும் தான் நீ திருந்த முடியும். அதனால நெறைய பட்டு, நெறைய நெறைய தவறுகளை செய்து, தண்டனைகளால் பாதிக்கப்பட்டு, கடைசில அ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு திருந்தி வாழ்றவங்க, இந்த மாரி உலகத்தில நெறைய பேர் நல்லவங்களா திருந்தி வாழ்றாங்கன்னா என்னது? நெறைய தண்டனைகள அனுபவிச்சிருக்காங்க. நெறைய தவறுகள் செய்து, நெறைய தண்டனைகள அனுபவிச்சு, இப்ப அவங்க நெறைய பேரு இப்ப நமக்குள்ளே நாமளே இப்ப நானாவா இருக்கட்டும், நீங்களாவே இருக்கட்டும், எல்லாரும் அது மாரி தான். நெறைய நம்ம அறியாமையின் காரணமா சின்ன வயசுல நெறைய தப்பு பண்ணியிருப்போம். அதற்கான தண்டனைய அனுபவிச்ச பிறகு தான், இப்ப இயல்பாவே நம்ம திருந்தி வாழ்றோம். அதனால வந்து தவறுகளுக்கு பழக்கப்படுத்திறக்கூடாது. குற்றங்கள் செய்ய இந்த சிறு வயதினரை பழக்கப்படுத்தி விடக்கூடாது. சிறு வயதிலேயே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி விட வேண்டும். குற்றங்களுக்கு பழகிவிட்டால், அதன் பிறகு அதற்கான தண்டனையை அனுபவித்த பிறகு தான் அவர்களை மீட்டு எடுக்க முடியும். அதனால தேவையில்லாம குற்றங்களுக்கு பழகணுங்கிற அவசியம் இல்ல. நல்லவற்றை கற்றுக் கொடுத்து விட வேண்டும். குற்றங்களை கற்றுக் கொடுப்பதை விட நல்லவைகளை கற்றுக் கொடுத்து விட வேண்டும். குற்றங்களுக்கு அவர்கள் பழகுவதை விட நல்லவைகளுக்கு பழகிவிட வேண்டும். ஏனென்றால் குற்றங்களுக்கு பழகிவிட்டால், அதற்கான தண்டனையை அனுபவித்தால் மட்டும் தான் திரும்பி வர முடியும்.